வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வீடுகளில் மழைநீர் சேகரிக்கும் பழக்கம் இருக்கிறதா என்பது குறித்து திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். வீடுகள் தோறும் மழைநீர் சேகரிப்பு இல்லாததன் காரணமாக ஒட்டுமொத்த மழைநீரும் வீணாக போய்விடுகிறது, கடலில் கலக்கிறது. எதிர்கால சந்ததியினருக்கு நாம் சேமிப்பு என்று ஒன்று உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நீர் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு அடிப்படை என்பது இந்த மழைநீர் சேகரிப்பு. வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்துறதை பார்க்கறதுக்கு முன்னாடி அனைத்து வீடுகளிலையும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி திட்டம் கழிவாக கட்டணும். அதுக்கான அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறத தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் மறந்துட்டாங்கன்னா என்ன காரணம்னாக்கா போதிய விழிப்புணர்வு இல்லை. இப்போ வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த நேரத்துல நம்ம தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தி வச்சுக்கிட்டாதான் கோடை காலத்துல நம்மளுக்கு குடிநீர் பற்றாக்குறை இல்லாம கிடைக்கும். இதை இந்த அரசு விழிப்புணர்வு மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வடகிழக்கு பருவமழை தீவிரம் எடுத்துள்ள நிலையில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை எங்காவது பார்க்க முடிகிறதா? மழைநீர் சேகரிப்பை மக்கள் மறந்து விட்டார்களா? அதற்கு காரணம் என்ன என்பது குறித்து திருத்துறைப்பூண்டி மக்கள் அளித்த பதிலை பார்த்தோம்.